பொங்கல் பானை வச்சாச்சு. நேற்று தை 1 கொண்டாடல நாங்கள். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம். அதனால் இன்றைக்கி தை 2 மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த பொங்கலை கற்க வச்சுருக்கோம். இந்த விலாகை பண்ணி கொண்டிருப்பது சதீஷ். சதீஷ் எங்கள் அண்ணன் குளிச்சு ரெடியாக வராரு. மிஸ்டர் கார்த்தி அவர்கள். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பொங்கல் வைக்கிறப்ப யாருமே பேசக்கூடாது. பேசினாலே கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. கொஞ்சம் சாமி வந்து நிலையில தான் பொங்கல் வைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நமக்கு நல்லது. எல்லா திங்ஸ் எடுத்துறது அப்பா தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. திங்ஸ் எல்லாம் நாங்கள் கறி கறக்காரங்கிறதுனால கறி வச்சு நாங்கள் சூடு பொங்கல் வைக்கிறோம். கறி யூஸ் பண்ணுறோம். வேற எங்கேயும் அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் கறி கறக்காரங்கிறதுனால நாங்கள் கறி வச்சு நாங்கள் அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். எங்கள் அப்பா என்னடா விளாகுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அண்ணன் இது வந்துட்டு இருக்காரு. என்ன ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி விளாகெல்லாம் பண்ணுறது. அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பச்சரிசி ஒரு படி எடுத்திருக்காங்க. ஒரு படி தான் எவ்வளோக்கெல்லாம் தெரியல. ஒரு படி எடுத்திருக்காங்க. தண்ணியெல்லாம் ரெடியாக இருக்குது. எங்கள் அப்பா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா வீடியோ இருக்க ஃபன் பண்ணாங்க எங்கள் அப்பா சொல்கிறாரு. அதனால எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு படி பச்சரிசி எடுத்து களைஞ்சு தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பச்சரிசி எடுத்து வச்சுக்கிட்டா அன்னைக்கெல்லாம் அவசர அவசரமா பண்ணி பாசிப்பருப்பு தனியாக வச்சுக்கணும். முதல்ல பாசிப்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு அன்றைக்கி போன வருஷம் பண்ணுறப்ப கொஞ்சம் சின்ன ஃபால்ட் ஆகி போச்சு. பாசிப்பயிர் சரியாகல. அதனால் வந்து ஏன்னா அடுப்பு பற்ற வைக்க நினச்சிக்காதீங்க. நம்ம செய்யறது அங்கே அடுப்பில் பண்ண போகிறோம். இது பாசிப்பயிர் மட்டும் லைட்டாக வறுத்துக்கிறது. ஒரு படி பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பா? எவ்வளோ டம்ளர்ண்ணா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாசிப்பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். களைஞ்சி வச்ச தண்ணியெல்லாம் வந்து பானைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கு. பானை எடுத்து வச்சுட்டு அப்படியே எல்லா அரிசி போட்டு இது ஒன்று பச்சரிசி இது பண்ணி வச்சாச்சு. தனியாக ஊறுது. ஆல்ரெடி பொசிஷனில் இருக்குது. கற்பூரம் வச்சு ஆரம்பிச்சாச்சு. குட் பிகினிங். ஸ்டார்ட் தி பொங்கல். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அடுப்பு பற்ற வைக்கிறது மட்டும் கொஞ்சம் சவாலான விஷயமா இருக்குது. கொஞ்சம் காற்று வேறு அடிக்கிறங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் இதாக பிரச்சனையாக இருக்குது. பொங்கல் நெருங்க போகுது. எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பெரியம்மா, நிர்மல், கார்த்தி, எங்கள் அப்பா பொங்க போது வலிக்கலாருடா. எல்லாம் ரெடியாக இருக்கு. எந்த பக்கம் பொங்கல் ஒழுங்கு பெரிய ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு இங்கே. இந்த விளாக் ஆரம்பிச்சிருக்குப்பா. சொல்லவா நேயர்களுக்கு சொல்லவா எந்த பக்கம் விழுந்தா நல்லதுன்னு சொல்லுங்கம்மா. குண்டாலேருந்து பொங்கல் வெளியே வந்தால் நல்லது. அப்போதான் சாப்பிட முடியும். இந்த பக்கம் வந்து உட்காருங்களா. இப்படி வாங்க. காத்து பெரும் உங்க கருத்து என்ன? உங்களுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கு. எந்த பக்கம் பொங்கல் உழுகுங்கிறது ஒரு ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிடிச்சிருச்சு. வெயிட்டிங் கண்டிஷன்ல இருக்கும். பொங்கல் வந்து க்ளோசிங்ல இருக்கு. பொங்கல் பொங்க போகுது. கண்டிஷன்ல இருக்கு. பொங்கல் பொங்க போகுது. பொங்கல் எந்த பக்கம் பொங்கல் வெயிட்டிங் இருக்கும். படத்தோட சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி வெயிட்டிங் இருக்கும். பொங்கல் எங்கே பொங்கும் அப்படிங்கிறதுக்காக. க்ளோஸ் கால் ஆகுது. ரெடியாக இருக்கு. பொங்கல் சொல்றதுக்கு வெயிட்டிங் இருக்கும். இது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது.
பொங்கல் கட்டி நிற்கிது மேலே. எந்த பக்கம் விழுதோ. எங்கள் அம்மா வந்து டிவோஷனல் மூடில் போயிட்டாங்க, கரெக்டான விதத்தில் விழுகணும்னு சொல்லி. எல்லாரோட ஆவலாக இருக்காங்க. இது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பில் இருக்குது. பொங்கி நிற்கிது. பல பிரார்த்தனைகள். எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. வெயிட்டிங் ரெடி. ஹீட் யார் கொடுங்க, ஹீட் அரைச்சி கொடுங்க. ம் கடைசி ஃபயர் சிக்னேட்டட் குச்சியெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். அதனால் என்னென்ன பொங்கி ஆகும் எங்களுக்கு தெரியாது. ரெடி நாங்கள் கடைசி ரே ஆஃப் ஹோப். கடைசி எங்களோட க்ளோஸ் கால். உள்ள இருக்க எல்லாம் கருகறி வருது. க்ளோஸாக இருக்குது. பொங்கி வரப்போகுது. ரெடி. இட்ஸ் ரெடி ஆல்ரெடி. இருமா காத்துக்கு தயார் பண்ணணும். பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். கடைசியா கரெக்டாக இங்கே இருக்கிற எல்லா விறகு தீது வச்சு கடைசி ஜஸ்ட் அன் ஆன்டி கிளைமேக்ஸ். கடைசி ரொம்ப க்ளோஸ் கால் போச்சு கிட்ட. எல்லா விறகும் எங்களுக்கு தீந்துருச்சு. கடைசி தீயில வந்துச்சு. நைஸ். க்ளோஸ் கால் ஆகி போச்சு. ரொம்ப பரவாயில்ல. ஐயோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் பொங்கல் தண்ணி தான் ஃபர்ஸ்ட் பொங்கி வந்தது. அதுக்கப்புறம் இப்போதான் வந்து பச்சரிசி போட்டிருக்கு. இப்போதான் எப்படின்னு பார்த்து போடுங்க. எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அது தண்ணி பொங்கி வந்து நிர்மல் வந்து பொங்கலே ரெடி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் நிறைய பேர் தெரியாங்க தெரியுமா. ஃபர்ஸ்ட் அது தண்ணி வந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் பச்சரிசி. எங்களுக்கு தெரியாது, யங் ஜெனரேஷன் எங்களுக்கெல்லாம் தெரியாது. போய் சாப்பிட்டு வரேன். அப்புறம் இறக்கி வச்சு நல்லா அடுப்பு எரிச்சு அப்படியே கல்பூரம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. அதெல்லாம் அந்த கட்டை கூட முக்கியமான விஷயம் சொல்லுங்க பெரியமா. வடக்கு பக்கம் யூடியூப்ல போறக்காக தான். அப்புறம் என்னங்க தெரியுமா நல்லா இருக்குது. தெற்கு தவிர எல்லா பக்கம் விழுகலாமா? எப்படி எங்க பெருமா சொல்றாங்க. தெக்க வந்தாவா இங்க வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. எந்த பக்கம் வந்து விழுதா நல்லா இருக்கும். மேற்கு புதுவரவு. கிழக்குனா கிழக்க வந்தாலும் நல்லதுதான். எல்லாம் இருக்க 4 திசை எல்லாமே நல்லான்னு சொல்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு சைடு மட்டும் வாங்க கூடாது. கண்ணீரா சொட்டு சொட்டா விடக்கூடாது. கண்ணீர் விடக்கூடாது. கொந்தளிச்சிரும். கொதிக்க கூடாது. பொங்கி வந்துடணும். கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடாது. மொத்தத்துல பொங்கல் வச்சாச்சு. நமக்கு எந்த பக்கம் அட பாவமே அதுல வடகு அங்க இருந்து இருக்குது. நாங்க இல்லன்னு சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் ஆயிப்போச்சு. இந்த பைய எடுத்து கொடுங்க. விறகு இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்கலாம்னா வேணான்ட்டீங்க. வேணான்ட்டாங்க. அது போதும். அதுவே வந்துடும். நான் தீந்துருச்சுன்னு நினைச்சு நாங்க ரொம்ப பழக்கத்துல ஆயிட்டோம். பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கழுநீர் தண்ணியை வச்சு நல்லா பொங்கிருச்சு. இப்போதான் அரிசி போட்டு இது பண்ணுறோம். எங்கள் அம்மா காலையில் சாப்பிடாங்காட்டி எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. உட்காந்து கிண்டிக்கிட்டு இருக்கேன். இதுவும் நல்ல ஒரு த்ரில்லிங்காக போச்சு இன்னைக்கு. கிளைமேக்ஸில் தீய நின்று வச்சு எதுவும் மேலே பொங்கி நிற்கிது. க்ளோஸ் கிளைமேக்ஸாக இருந்துச்சு. நைஸ். கரெக்டாக பொங்கி எடுத்தாச்சு.
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் கிண்டில் கொஞ்சம் நல்லா இப்போ தான் அந்த சோறெல்லாம் வந்து நல்லா இதாகி வருது. பச்சரிசி வந்து பச்சரிசி நல்லா இப்போ தான் நல்லா வருங்க, நல்லா இதாகி வருது. கொஞ்சம் வந்து இதில் வெல்லம் போட்டு இறக்கிடணும். வெல்லம் அம்மா சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட்டு வந்தானே இந்த வெள்ளத்தை போட்டு இறக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இப்போ ரூல்ஸ் என்னென்னா, என்னடா குண்டா வச்சு தண்ணி வச்சுன்னு பார்க்காதீங்க. நம்ம பொங்கல் வச்சு அந்த பாத்திரம் எடுத்துட்டோம்னா அதுக்கு அந்த அடுப்பில் ஒரு தண்ணி வச்சு வச்சிடணும். இதான் ஒரு ரூல்ஸ். இந்த ரூல்ஸு ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்கன்னா மணி 1:30 இருக்கும். அடுத்து காலையில் செஞ்ச பொங்கல் இப்போ சாமி படைச்சாச்சு. படைச்சி ஒரு ஃபைனல் டச்சு. என்னடா 11:30க்கு பொங்கல் வச்சு பாருங்க, 1:30 தான் நல்ல நேரமாமா. அதனால் இப்போ தான் சாமி கும்பிட போகிறோம். அதெல்லாம் சாமிக்கு படைச்சிருக்கு பொங்கல். இந்த ஃபைனல் டச். பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாமிக்கு வச்சு படைச்சிட்டு பொங்கல்லாம் செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு